ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி என்னோட கல்யாண விஷயம் உங்களோட விருப்பம்தான். நான் யாரையும் காதலிக்கலாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நீ வேண்டாம் வேண்டாம், ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி வேண்டான்னு சொல்கிறீ, என்ன காரணம்? ஓரளவு எல்லாமே நமக்கு சரியாக அமையாதுமா. ஒரு இடத்துல படிப்பு இருக்கும், ஒரு இடத்துல அழகு இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கு பின் ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்காது தான். ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் பிடிச்சி போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணாங்க. இல்லைம்மா, நான் அதனால கிடையாது, உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. நம்ம மாமா பொண்ணு இருக்காங்கள்ல, சித்ராக்கா, அவங்கெல்லாம் நல்லா படித்து வேலை பார்த்தவங்க தான். ஆனால் எதுவுமே சரியில்லாத ஒரு இடத்துல கொடுத்ததுனால இன்றைக்கி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தியா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓரளவு சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்க. போன வாரம் கூட அவங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் கடையில் பார்த்தேன். ரொம்ப அக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப இளைச்சி போய் ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும் முன்னாடி? ஆனால் எதுவுமே ஒன்றுமே ஒரு நகை எதுவுமே போடாமல் ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி இருந்த அக்காவே இந்த அளவுக்கு மாறி இந்த அளவுக்கு நிலமை கொண்டு வந்திருக்குன்னா நம்மலாம் எந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு தான். ஓரளவு நல்ல இடமா இருந்துச்சுன்னா எனக்கும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நாளைக்கு உங்ககிட்டேயும் நான் எந்த ஒரு பிரச்சனையும் நிற்கிறதுக்கான தேவை இருக்காதுமா. அதனால தான் நான் பார்த்து ஒரு இடத்துக்கு ஒரு இடம் ஏதாச்சும் சரியாக இல்லைன்னா எனக்கு அதுவே ஒரு இதாக இருக்குது. இதனால் இதாகிடுவோம் அப்படின்னு. நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதம்மா. எல்லார் வாழ்க்கையும் ஒரு மாதிரி கிடையாது. அவள் தேர்ந்தெடுத்தது அது மாதிரி அமைஞ்சிச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு? ஒவ்வொருத்தர் தலையில் சில விஷயங்கள் என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம நடந்தே தான் ஆகும். அதை நம்ம மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட இது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, வர்ற மாப்பிள்ளையில் ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ணு. உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி வேறு இருக்கிறா, அப்புறம் தம்பி அவனோட லைஃப்பையும் நம்ம பார்க்கணும். அதனால் உனக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறதுனால நீ அவங்க லைஃப்பையும் நீ பார்த்து கொண்டுட்டு போகணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேளு. வர்ற மாப்பிள்ளையில் நாளைக்கு புரோக்கர் இன்னும் 2, 3 மாப்பிள்ளைங்க கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு நல்ல இடமா. அதில் ஏதாச்சும் பார்த்து செலக்ட் பண்ணுமா, நம்ம பேசுவோம். அப்பாவும் உன் கல்யாணத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனால் உன்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுதான். ஏன்னா நம்ம பொண்ணுக்கிட்ட இப்போ படிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கு. அதுகிட்ட கல்யாணங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நம்ம ரொம்ப எதையும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாருமா அப்படின்னோடனே, அதுவும் எனக்கு புரியுதுமா. அப்பா நிலமை புரியாமல் கிடையாது, அவர் நிலமையும் எனக்கு புரியுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு அவர் வர்றபடி புரோக்கர் வர்றபடி வரட்டும். நீங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் வாங்கி வைங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வைங்க. நான் ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுநாள் நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு என்னோடய வேலைகள் எல்லாமே அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நான் ஒரு 4:30 மணி போல் வீட்டுக்கு வந்தேன். இப்போ அம்மா ஒரு 5 ஜாதகம் கையில் வச்சுருந்தாங்க. அதில் மாப்பிள்ளை ஃபோட்டோ எல்லாமே இருந்துச்சு. இதில் பாருமா, இதில் எப்படி இருக்குது என்னன்ட்டு, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்ட்டு நீ பாரு. பார்த்துட்டு அதில் உனக்கு எது செலக்டடாக இருக்கோ, அது நீ எது விருப்பப்படுறியோ அதை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அதெல்லாம் வாங்கி பார்த்தேன். பார்த்துட்டு அதில் ஒரு 5ல் ஒரு 3 இது ஓரளவு பரவாயில்ல அந்த மாதிரி இருக்குது. ஓரளவு படிப்பு, வேலை ஓகே. ஃபேமிலி சொத்து அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒரு வீடு இருந்தால் போதும், அந்தளவுக்கு தான். 3யும் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். மாப்பிள்ளை சுமாராக இருந்தாலும் பரவாயில்லம்மா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரளவு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, இது 3த்தையும் பேச சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நான் பார்த்து பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா பேசினார். என்னம்மா ஆஃபீஸ்லலாம் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நல்லா போயிட்டுருக்குப்பா. அப்பா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வருமானத்தை வச்சு தான் எங்களை 3 பேரையுமே ஓரளவு நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னையும் படிக்க வச்சார். இப்போ தங்கச்சியும் அடுத்த வருஷத்தோட காலேஜ் முடிச்சிட்டானா அவளும் ஒரு ஜாபுக்கு போயிடுவாள். எனக்கு அப்புறம் ஃபேமிலியை கொஞ்சம் வருஷம் அவள் பார்த்துக்குவா. அதுக்கப்புறம் தம்பி படிச்சிட்டானா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஓரளவு வேலையை விட்டுட்டு ஊரில் விவசாயம் கொஞ்சம் நிலம் இருக்குது. அந்த நிலத்துல போயிட்டு இருந்துட்டு அம்மாவும் அப்பாவும் அங்கே பூர்வீகமாக வீடு ஒன்று இருக்குது. அதில் இருந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் அப்படியே ஊரோடு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால எங்கள்
எங்கள் அம்மாவுக்கு ஒரு எண்ணம் எப்படின்னா, அவங்க ஊர் பக்கத்துலேயே கொஞ்சம் மாப்பிள்ளை வந்தால் கூட நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா, நம்ம பொண்ணை பார்க்குறதுக்கு, நம்ம போகிற வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஒரு எண்ணமாக இருந்துச்சு. அதனாலேயே வந்து அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அந்த ஊர் பக்கமாகவும் இருக்கிற மாதிரியே தான் பார்த்தாங்க. அதனால் புரோக்கர்கிட்டேயும் நீங்கள் இங்கே உள்ள ஜாதகமாக கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னோடனே, அதிலேருந்து தான் அவர் கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து அப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தங்கச்சியோட படிப்பு அதெல்லாம் பற்றி, தம்பியோட இது, அவனோட ஸ்டடீஸ் அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு 11 மணி ஆகிடுச்சு. போயிட்டு தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து அவளோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ண வந்திருந்தா. அவள் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். ரொம்ப வருஷம் வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. இருந்தாலும் வந்து ஃபோனில் எப்போயாச்சும் பேசிக்குவோம். எங்கள் ஏரியாலேருந்து ஒரு 2, 3 ஏரியா தள்ளி தான் வந்து இருந்தா. அவள் வந்து வெளியூரில் படிச்சுட்டு இருந்தா. படிச்சுட்டு ஏதோ வெளியூர்லேயே பெங்களூரில் ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சு குரூப்லலாம் வந்து டீட்டெயில்ஸ் போடுறப்போ பார்த்து எனக்கு இருந்துச்சு. அவள் வந்து இன்னொரு ஃப்ரெண்டை வந்து என்னோட ஒரு நெருக்கமான ஃப்ரெண்டை வந்து அழைச்சிட்டு வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வந்திருந்தா. அப்போ தான் வந்து அம்மாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவளே மேரேஜ் எப்போ உனக்கு சந்தியா மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. சீக்கிரமாகவே சொல்லுவோம் நல்ல விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிண்டலாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்தா ஓரளவு பரவாயில்ல. அவளோட வந்து குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரித்தப்போ பரவாயில்ல, ஓரளவு ரொம்ப வசதி இல்லடி, வேலை படிப்பு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவளும். அதுக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜ் இன்விடேஷனை கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு முகமே சரியில்லை. ஒரு மாதிரி வந்து சோகமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு முகமே மாறிடுச்சு, நல்லா தானே இருந்தேன், என்ன ஆச்சு? இல்லைம்மா, அந்த பொண்ணெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு தெரியும். அவங்க அம்மாலாம் வந்து என்னோட வந்து நம்ம பழைய வீட்டில் இருந்தப்போ ஃப்ரெண்டு தானே அவங்க அம்மாலாம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தான் அவங்க வீட்டில். அண்ணன் தான் மூத்தவன் நினைக்கிறேன். அண்ணனுக்கு இப்போ மேரேஜ் ஆகலை. இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பண்ணுவாங்க போல இருக்குது. அவங்க வீட்லலாம் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்க வீட்லேயே வந்து இந்த இப்போ மேரேஜெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இன்னும் உனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் தம்பியோட லைஃப் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இன்னுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமேம்மா, அதாம்மா எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னோடனே, அதில் கவலைப்படுறதுக்கு என்னம்மா இருக்குது? எல்லாருக்கும் வந்து ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களும் கிடைச்சிட போகிறது இல்லைல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் பீரியடில் வந்து நடக்கும். நம்மளோட படித்தவங்க எல்லாரும் ஒரே நிலமையில இருக்காங்களா சொல்லு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க. திறமையாக இருந்தாலுமே வந்து சம்பளம் குறைவான வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. திறமையே இல்லைனா கூட நல்ல ஒரு வேலையில் வந்து நிறைய சம்பளத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்ப தான், என்னடா இது இவன் படிக்கவே மாட்டானே, இன்றைக்கி இந்த ஜாபில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறியிருப்பாங்க. நீ பார்க்குறது கிடையாது. அவங்க சொந்தக்காரங்களையே முன்னாடி வசதியாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு வந்து வசதி கம்மியாக இருப்பாங்க. முன்னாடி வந்து ரொம்ப வசதி கம்மியாக வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்திருப்பாங்க. இப்போ நல்லா வந்து பிள்ளைங்கள்லாம் போயிட்டு சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரும்மா. அதனால் எல்லார் நிலமையும் ஒரே மாதிரி கிடையாது. அவளுக்கு வந்து இப்போ நான் கல்யாணம் நடக்குதுன்னா, எனக்கு நெக்ஸ்ட் இயரில் நடக்க போகுது. இல்லை இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இயரில் நடக்க போகுது. நடக்காமல் இருக்க போகிறது கிடையாதுல்ல எதுவுமே. நடக்கும். ஆனால் வந்து அதுக்காக நாள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்ல முடியாதுல்ல. அது அதுக்கான ஒரு டைம் வரப்போ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அது அமையும்பா. நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படாத. நீ போய் எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து சமைக்கிற வேலையை பாரும்மா. மத்தியான ஷிஃப்ட்டில் இன்றைக்கி எனக்கு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், அதாவது நைட் ஷிஃப்ட் மாதிரி தான். 1:00 அப்படி தான் முடியும். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு லஞ்சுக்கு. மத்தியானம் சமைச்சிட்டு அப்புறம் டிஃபன் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கேப் பிக்கப் பண்ண வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் வந்து கொஞ்சம் கவலை இருந்துச்சு தான். அதாவது என்னடா இது, அம்மா வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோமோ. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் தான் அவங்களும் வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் எதெல்லாம் முன்னாடி வந்த மாப்பிள்ளை எல்லாத்தையுமே வந்து நிறைய ரீசன் சொல்லி நம்ம வேண்டான்ட்டோம். இப்போ வந்து அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு எதுவும் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அம்மாகிட்ட நம்ம கவலையை சொன்னோம்னா அவங்களும் ரொம்ப வந்து மனசளவில் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம வெளியில் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அடுத்த வாரத்துலேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேணும். டீமாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நைட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து டைமிங் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து அந்த 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸுக்கு தேவையான சேலரி எல்லாமே அவங்களே வந்து கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 1 மந்த்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, சேலரி கொஞ்சம் கூட கிடைச்சா நம்மளுக்கும் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போக்கி ஒரு 25,000 வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா ஒரு 50,000 சம்பளம் அளவுக்கு நம்மளோட திறமையை வந்து நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையாகவும் இருந்தது.
அதுக்கப்புறம் டீமில் எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனா வந்து அந்த ஒரு மனோஜுங்கிற ஒரு பையன் மட்டும் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டாரு. அவர் எப்படின்னா என்னோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது அவர் வந்து ஒரு ரூ. 45,000 மேல சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வெளி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு 1 இயரா தான் வந்து எங்க கம்பெனியில வேலை பார்க்குறாரு. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கம்பெனி நெறைய சர்வ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்கு. அதனால வந்து ஒரு ப்ராஜெக்ட் குடுத்தாலும் அவர் டக்குனு ஒரு 2, 3 டேஸ்லயே வந்து அத கம்ப்ளீட் பண்ணி அத இது பண்ணிருவாரு. அந்த மாதிரியான ஒரு டேலண்டடான பெர்சன் தான். ஆனா டீம்ல எல்லார்கிட்டயும் பேசுவாரு. ஆனா என்கிட்ட மட்டும் அவர் பேசவே மாட்டார். ரொம்ப ஒரு மாரி சைலண்டாவே இருப்பார். நானே யோசிப்பேன், என்னடா எல்லா பொண்ணுங்கள்ட்டயும் பேசுறாரு, ஏன் நம்மகிட்ட மட்டும் நானும் நெறைய டைம் வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் சம்மந்தமா டவுட் கேட்கறதுக்கு போறப்போ வந்து அவர் சரியாவே என்கிட்ட பேச மாட்டாரு. ஒரு மாரி அவாய்ட் பண்ற மாரியே இருப்பாரு. நானும் அதனால 2, 3 தடவ பேசி பார்த்துட்டு, சரி அவருக்கு வந்து நம்மகிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நம்ம எதுக்கு வீணா அவர டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே பேசாம அமைதியாவே தான் இருப்பேன். அப்போ வந்து அந்த சமயத்துல வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அவரோட கேபின்ல வந்து ஒரு டேபிள்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டு சொல்லுவா. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் வந்து அப்போ வந்து மேனேஜர் சார்ட்ட பேசிட்டு இருந்தாரு. சரி ஓகே நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீ மட்டும் இங்கே இருந்துச்சு. சரின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அப்போ கிரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருந்தாரு. அதில வந்து சந்தியா அப்படின்னு போட்டு ஆ மை லைஃப் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்துச்சு. எனக்கு ஒரு மாரி கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னடா இது! நம்ம பேர் தானே சந்தியா. வேற யாரும் நம்ம ஆஃபீஸ்ல சந்தியாங்கிற நேம்ல இல்லையே! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. சரி நம்ம இப்போதைக்கு எதையும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே அதை இருந்த இடத்துலயே வச்சுட்டு, எனக்கு அது மன ரீதியா ரொம்பவே வந்து ஒரு மாரி குழப்பமாயிடுச்சு. அதாவது இத்தன நாளா வந்து அவர் நம்மகிட்ட பேசினதும் கிடையாது. நம்மளும் அவர்கிட்ட பேசினதில்ல. ஆனா வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ்லலாம் அப்படி எழுதி வச்சிருக்காரே! ஒரு வேளை வேற யாராச்சும் இருக்குமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராவது இருக்குமா? பேருங்கிறது எல்லாரும் நெறைய பேர் ஒரே மாதிரி பேர் இருக்கும். அதனால நம்ம எதையும் வந்து சந்தேகப்பட முடியாது. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து திடீர்னு வந்து அவர் நம்மள்ட்ட பேசாம இருக்கிறதுக்கும், மத்த பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி ஓகே என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே தான் நான் இருந்தேன். சரி பார்த்துக்கலாம் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி இப்போக்கி பேசிக்க வேணாம் யார்கிட்டயும் அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா வச்சுட்டு, ஃபைல மட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்.